சைடில் பார்க் பண்ணுறது வண்டிக்கு இடையூறாக இருக்குங்க, ஓட்டுறதுக்கே முடியறது இல்லைங்க. இருந்தாலும் லெஃப்ட் பார்க்கிங் நாங்கள் விடுவோமா அப்படிங்கிற மாதிரியே மக்கள் இருக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே வண்டி வந்து ரோட்டு மேலேயே பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க இஷ்டத்துக்குங்க. ஒரு இடமும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. பாருங்க, இன்னொருத்தர் ஹெல்மெட்டை மறுபடியும் ரைட் ஹேண்டில் பாரில் மாட்டிக்கிட்டுங்க, ஒரு டப்பா ஏதோ டேங்க் மேலே வச்சுக்கிட்டுங்க. பாப்பா நம்மளுக்கு பண்ணுறோம், அதை போய் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்கோ. மறுபடியுங்க இதே இடம் பார்க் 2, 2, 3, 4, 5 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுங்க. பார்த்தீங்களா அண்ணன் பாருங்க எப்படி ஜம்முன்னு அப்படியே பார்க் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போட்டு அப்படியே நாங்கள் இது பண்ணிக்கோணுங்க. ஆனால் அந்த வண்டி ரொம்ப நேரமாக நின்றுட்டுக்குதுங்க. இது ஒன்று போட்டுக்கிறாங்க, ஹசார்ட் வார்னிங் இண்டிகேட்டர் போட்டாச்சுன்னா நம்ம ரோட்டில் நிறுத்திக்கலாம்னு அர்த்தங்க. உண்மையாகவே வண்டி பழுதடைஞ்சு நிற்கிறதுங்கிறது வேறீங்க. பாருங்க ஆப்போசிட்டில் அண்ணன் எப்படி ஜம்முன்னு நல்லா இருக்கும். ஆனால் இதில் இன்னும் ஒரு காமெடினாங்க, நீங்கள் போய் அவங்களால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு வைங்களே, நம்மளை திட்டுவாங்க. அதுதான் காமெடியாகவே இருக்கும். ஏதாவது பிரச்சனையாக பின்னாடி நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி திட்டுவாங்க பாருங்க. லெஃப்ட் சைடில் மறுபடியுங்க ஃபுல்லாக வண்டியாக தான் நிற்குங்க. ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வண்டி பார்க் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இந்த கேபிளும் அப்படிதாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே கிடக்குது, காற்றுக்கு ஆடிட்டே கிடக்குது. ஒன்று என்னைக்காவது சிக்கி ஒரு விபத்து ஏற்படையில் அப்படியே அது ஒரு நியூஸாக வருங்க. அது என்ன ஒரு 5 நிமிஷம் நம்ம மக்கள் அதை பாட்டு மறுபடியும் அதை கடந்து போயிடுவாங்க. இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரிங்க. பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கிங்க, ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்க் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ரோடே காணாமல் போச்சுங்க, ஒரு பக்கம் ரோடே காணாமல் போச்சுங்க இவங்களால. அப்புறம் ஒவ்வொரு டைம் சரியான டிராஃபிக் ஆகுதுங்க. கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செம டிராஃபிக் ஆகுதுங்க. கேபிள் எங்கே கிடக்குதுன்னு ஃபுல்லுமே அங்கே இந்த மாதிரி கேபிள் கண்ட மீனி கேபிளுங்க, எங்கே பார்த்தாலும் கேபிளுங்க. பாருங்க தொங்கிட்டு இருக்குதுங்க ரோட்டில் அப்படியே. ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் மாதிரி பண்ணால் கூட பெட்டராக இருக்குங்க. ஃபுல்லாக ஏதோ கேபிளாக கட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஒவ்வொரு கம்பத்துக்குங்க.